விஞ்ஞானத்திற்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கும் கட்டுப்படாத ஆழ்கடலுடைய மர்மங்களும் சுவாரஸ்யங்களும் எல்லையற்று பொதிஞ்சிருக்கு இந்த உலகத்தில். கரையை விட்டு கடலில் பயணிக்கிறது அப்படிங்கிறது இப்போவும் சில இடத்துல பார்த்திங்கன்னா சவாலான விஷயமா தான் இருக்குது. இந்த இடத்துல ஆழம் இருக்குமோ, கரை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி பல சவால்களையும் மர்மங்களையும் உள்ளடக்கியது தான் கடல் பயணங்கள். அதே மாதிரி கடலில் பயணித்த கப்பல்களை பற்றியும் நிறைய ஏராளமான கதைகள் இங்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மர்மமான முறையில் விபத்தில் சிக்கிய கப்பல்கள், மாலுமிகள் இல்லாமல் மிதந்து வரக்கூடிய கப்பல்கள், கைவிடப்பட்ட கப்பல்கள் அப்படின்னு இந்த மாதிரி பட்டியல்கள் நீண்டுக்கிட்டே போகும். அதில் உலகத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் மிரள வச்சிருக்கக்கூடிய சில பேய் கப்பல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, தி கலூஜ். சிலி நாட்டுக்கு பக்கத்தில் கடலில் இருக்கக்கூடிய சிலோ அப்படிங்கிற தீவுக்கு பக்கத்தில் இரவு வேளைகளில் பிரகாசமான வெளிச்சத்தோட ஒரு பேய் கப்பல் ஒரு சில வினாடிகள் தோன்றி மறைவதாக நம்பப்படுது இப்போ வரைக்கும். அந்த கப்பலில் இருந்தவங்களுடைய ஆவிகள் இந்த பகுதியில் நடமாடுவதாகவும், அந்த கப்பல் தோன்றும் போது பார்ட்டி நடக்கிற மாதிரியான இசையும் கூத்தும் கும்மாளமும் நடக்கிற மாதிரியான சப்தங்களும் வரத மாதிரி சிலோ தீவு மக்கள் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. தி கலூஜ் அப்படிங்கிற இந்த பேய் கப்பல் சிலி நாட்டு மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமாக இருக்கான். நம்பர் 2, தி SS வாலன்சியா. 1906 வான்கூவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே மோசமான வானிலை காரணமாக தி SS வாலன்சியா கப்பல் கடலில் மூழ்கி இருக்கு. அந்த கப்பலில் இருந்த 108 பேரில் 37 பேர் உயிர்காக்கும் படகுகள் மூலமாக உயிர் பிழைச்சாலும் கூட அந்த பகுதியில் இறந்தவர்களின் ஆவியும் அந்த கப்பலும் இப்பப்போ பார்த்தீங்கன்னா தோன்றி மறைவதா நேரில் பார்த்து அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கிறாங்க. கப்பல் மூழ்கி பல சதாப்தங்கள் கடந்தாலும் கூட அந்த பகுதி வழியாக செல்வதற்கு மீனவர்கள் கூட அச்சப்படுவதா இப்போ வரைக்கும் நிறைய செவிவழி செய்தி இருக்கு. அங்கே மனித எலும்புக்கூடுகளும் கப்பல்களும் தோன்றுவது தான் காரணமாக இருக்கலாம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரியான கூற்றையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறாங்க. அடுத்து நம்பர் 8, தி ஓரன் மேடன். 1947 மலாக்கா ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 கப்பல்களில் தி ஓரன் மேடன் அப்படிங்கிற கப்பலில் இருந்தவங்க மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. அந்த கப்பலில் இருந்து மீட்பு பணியினருக்கு உதவி கோரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஐ டை அப்படின்னு சொல்லி இதுதான் கடைசி வார்த்தையாக அந்த கப்பலில் இருந்து. உடனடியாக அங்கே விரைந்த மீட்பு குழுவினர் கப்பலில் போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போது அதில் இருந்த எல்லாருமே உயிரிழந்த நிலையில் கிடந்திருக்காங்க. அவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோரமான முறையிலையும் அச்சம் தரும் முக பாவனைகளையும் இறந்து கிடந்ததை மீட்பு குழுவினர் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக அந்த கப்பலில் இருந்த நாய்களும் கூட அந்த மாதிரியே செத்து போயிருந்துச்சான். ஆனால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த கப்பல் வெடிச்சு சிதறி இருக்கு கடைசியில். இதை ஏலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகளுடைய கைவரிசை அப்படின்னு கூட இப்போ வரைக்கும் நிறைய செவிவழி செய்திகள் இருக்குது. நம்பர் 4, தி கரோல் ஏ ட்ரிங். பெர்முடா முக்கோணத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேப் ஹெட்ராஸ் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்டிகளுக்கு ரொம்பவே அபாயகரமான இடமாக கருதப்படுது. 1921 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வடக்கு கேரோலினா கடல் பகுதியில் ஒரு கப்பல் பயங்கர சத்தத்தோட தீப்பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் உடனடியாக அமெரிக்க கடலோர காவல் படைக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா கப்பலில் போயிட்டு மீட்பு பணியில் ஈடுபட துவங்குறாங்க. ஆனால் ஆச்சரியமளிக்கும் விதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா கப்பலில் இருந்தவங்க மாயமாக போயிருக்காங்க. விசாரணையின் போது தெரிய வருது அதே பகுதியில் சென்ற வேறு சில கப்பல்களும் அதே மாதிரி மர்மமான முறையில் மாயமாகி இருப்பது. அதிர்ச்சியை தந்திருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது பெர்முடா முக்கோணத்தின் மர்மங்களில் சேர்த்தி கேஸை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அமெரிக்க கடலோர காவல் படையே இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருந்திருக்கு மர்மங்களால். நம்பர் 5, தி பெஷிமோ. 1911 ஸ்வீடனில் கட்டப்பட்ட இந்த சரக்கு கப்பல் 1931 அலாஸ்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரில் உறைஞ்சதால் சிக்கிக்குச்சு. அதிலிருந்த பணியாளர்கள் கப்பலிலிருந்து இறங்கி குளிரை தாக்கு பிடிப்பதற்காக தற்காலிகமாக கூடாரம் ஒன்று அடித்து தங்கியிருக்காங்க. சில நாட்கள் கழித்து பனிக்கட்டிகள் உருகியதால் கப்பல் மிதக்க தொடங்கியிருக்கு. பணியாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அடுத்த சில நாட்களில் பனிக்கட்டியிலிருந்து மறுபடியும் சிக்கியிருக்காங்க அந்த இடத்துல. இதையடுத்து நீர் உருகும் அப்படின்னு காத்திருக்க துவங்கியிருக்காங்க. ஆனால் திடீர்னு அங்கே நின்றுருக்கக்கூடிய அந்த கப்பல் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு. சிலர் சொன்ன தகவலின்படி அந்த கப்பலை தேடி அலைஞ்சது தான் மிச்சமாக கடைசியில். ஆனால் கப்பல் தான் சிக்கவே இல்லை. ஆனால் அதிலிருந்து 1969 வரைக்கும் அங்கங்கே இந்த கப்பலை பார்த்ததா பலர் தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கப்பலை கண்டுபிடிக்க குழுக்களும் கூட முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்பப்போ. ஆனால் அந்த முயற்சி எல்லாமே கடைசியில் வீணாக தான் போயிருக்கு. ஆர்டிக் கடலின் பேய் கப்பல் அப்படின்னே இந்த கப்பலுக்கு இன்னொரு பேரும் கூட இருக்கான். நம்பர் 6, தி ஆக்டிவியஸ். 1775 கிரீன்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கப்பல் கடலில் மிதந்து வந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. கப்பலில் இருந்த எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக் பிரதேச குளிரால் இறந்து போயிருக்காங்க. கப்பல் கேப்டன் இருக்கையிலே பார்த்திங்கன்னா சமாதியான நிலைமையில் இருந்திருக்காரு. அவருடைய கையில் பேனாவும் கப்பலை இயக்குவதற்கான லாக் புக்கும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அந்த கப்பல் பிணங்களோட கடலில் அனாதையாக சுற்றி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திகிலான விஷயமா பார்க்கப்பட்டு வருது.
நம்பர் 7 தி ஜோயிட்டா. 1955ஆம் ஆண்டு இந்த ஆடம்பர படகு தென் பசிபிக் கடலில் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஆடம்பர படகும் பல மர்மங்களை சுமந்து நிற்கிது. ரத்தக்கரை படிஞ்ச பேண்டேஜ் துணிகளோட ஆபத்தை தெரிவிக்கும் ரேடியோ சிக்னல் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த படகுல இருந்தவங்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளியாகாத தகவலாக தான் பார்க்கப்பட்டு வருது. இப்படி ஒரு மர்மமை தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பல விசாரணையில் பல அதிகாரிகள் கையவும் தூக்கிட்டாங்களாம். நம்பர் 8 தி லேடி லோவிபாண்ட். இந்த கப்பலுக்கு பின்னாடி அதிர்ச்சி தரக்கூடிய காதல் கதை ஒன்று இருக்கு. 1748ஆம் ஆண்டு காதலர் தினத்தை கொண்டாடுவதற்காக அதற்கு முந்தைய நாள் இந்த லேடி லோவிபாண்ட் கப்பலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் திருமண கொண்டாட்டத்தை வந்து நிகழ்த்தி இருந்திருக்காரு. ஆனால் கேப்டனின் மனைவி மீது இன்னொரு பணியாளரும் காதல் கொண்டிருந்திருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னா, அந்த பணியாளர் நேராக போய் கேப்டனை கொன்னுட்டு கப்பலையும் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போய் மணல் திண்டில் மோதிடுறாரு. இதில் கப்பல்லேருந்து எல்லாருமே இறந்து போகிறாங்க. இது விஷயம் இல்லைங்க. இப்போது இந்த கப்பலில் பார்த்துட்டிங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கப்பல், அதாவது 1798, 1848, 1898, 1948 ஆகிய ஆண்டுகளில் மூழ்கிய இந்த இடத்திற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் அங்கங்கே இந்த கப்பல் தென்பட்டு இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பல கப்பல் மாலுமிகள் இந்த கப்பலை பார்த்துருக்கிறதா வந்துட்டு கை தூக்கி சொல்கிறாங்க. ஆனால் 1989ஆம் ஆண்டு இந்த கப்பலை பார்த்ததா இப்போ வரைக்கும் தகவல் இல்லை அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரியான செவிவெளி செய்திகளும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் மீறி சில பேர் இந்த கப்பல் அப்படி அங்கங்கே தென்பட்டு இருக்கிறத பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நம்பும்படியாக இல்லை. இப்போ வரைக்கும் இது ஒரு பெரிய மர்மமாக தான் இருந்துட்டு வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நம்பர் 9 தி மேரி செலிஸ்டே. 1872ஆம் ஆண்டு இந்த கப்பல் அனாதையாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. கப்பலிருந்து 1500 ஆல்கஹால் பேரல்கள் துளி கூட சேதம் இல்லாமல் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கப்பலும் கூட எந்த விதமான சேதமும் இல்லாமல் ஒரு நல்ல கண்டிஷனில் தான் கிடச்சிருக்கு. ஆனால் அதிலிருந்த பணியாளர்கள் மட்டும் காணாமல் போயிருக்காங்க. அவங்கள வேற்று கிரகவாசிகள் தான் கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செவிவெளி செய்திகளும் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுட்டு வருது. அப்படி அந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் எங்கே தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்ணியும் கூட அவங்க கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் மர்மமாகவே பார்க்கப்பட்டு வருது இத்தனை வருடமும். நம்பர் 10 தி ஃப்ளையிங் டச்மேன். இந்த பேய் கப்பல் குறித்த பல கட்டுக்கதைகள் இப்போ வரைக்கும் உலா வந்துகிட்டு இருக்குங்க. கிழக்கிந்திய தீவுகளை நோக்கி பயணிச்ச இந்த கப்பல் கடும் சூறாவளியில் சிக்கி மாயமாக போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் அந்த வழியாக செல்லக்கூடிய எல்லா கப்பல்களையும் பின்தொடர்வதாக கூறப்பட்டு வருது. இந்த கப்பலை பல முறை பார்த்ததா மீனவர்களும் கப்பல் மாலுமிகளும் கூட தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த கப்பல் நிஜமாவே அவங்கள ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மர்மமாக தான் பார்க்கப்பட்டு வருது. இந்த மாதிரி நிறைய பேய் கப்பல்கள் இன்றைக்கும் கடலில் உலா வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திகிலூட்டும் விஷயமா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஆரம் யாதிரல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.